காளின்னு ஒரு தெய்வம் இருக்கா? இருக்குன்னு நம்புறாங்க. இல்லவே இல்ல. காளிங்கிற ஒரு தெய்வமே இல்ல. ஆனா பிரபஞ்சத்துல பிளாக் ஹோல்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆமா. இருக்கா? பிளாக் ஹோல் படிச்சிருப்பீங்களே. ஆமா. வானவியல் சாஸ்திரம் படிச்சவனுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். பிளாக் ஹோல் சூரியனே முழுங்கிரும். அப்ப பூமியை மாத்திரம் அதையும் முழுங்கிரும். காளி எல்லாம் ஒரு விஷயம் தான். அதான் காளி. பிளாக் ஹோல் தான் காளி. பிளாக் ஹோல் தான் காளின்னு சொல்லுவாரு. காளி இவனுங்க சொல்றத காளி ஒரு விஷயமே இல்ல. கடவுளே இல்லவே இல்லை. கடவுள் என்பது இயற்கை. ஒன்று மற்றொன்று ஆகும். மற்றொன்று மற்றொன்று ஆகும். அவ்வளவுதான் இயற்கை. இயற்கையினுடைய தத்துவம் தான் கடவுள். அப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கடவுளுக்குன்னு ஒரு கேரக்டர் இல்ல. கடவுள் இல்லவே இல்லை. அப்படி ஒரு பிம்பமே இல்ல. ஈஸ்வரன் இல்ல. நாராயணன் இல்ல. பிரம்மன் கிடையாது. இவனுக்கு சொல்ற அல்லாஹ் கிடையாது. இவன் இயேசுவும் கிடையாது. இவர் உலகத்தை தோன்ற அத்தனை மையும் அத்தனை மதங்களும் பொய். ஆண் பெண் என்பது மட்டும்தான் மெய். எந்த ஜாதி மதம் வேறு எல்லாமே பொய். சர்வ நாசம். உலகத்தை பொய்ய மட்டும்தான் வச்சு ஆளா நினைக்கிறான். எல்லா முட்டாளுகளையும் ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி கடவுளை சொல்லி ஒவ்வொருத்தையும் பிரிக்கிறான். இது எல்லாம் ஆல்வேஸ் எல்லாம் போர்ஜரி.